இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. திடீர்னு இப்படி 5 லட்சம் ரூபாய் கேட்டா நான் எங்க போய் கேக்குறது? எப்படி ரெடி பண்றது? ஆனா அப்பாவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். நான் இருக்கிற வரைக்கும் அவருக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். டேய் ககன், எல்லாத்தையும் நீயே வாங்கிட்டு வரணுமா? வெளியில மோகன் இல்லையா? அம்மா, என் தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் என் கையால நானே செஞ்சாதான் எனக்கு திருப்தி. ஓ, இதுவா? டேபிள கிளீன் பண்ணும்போது தெரியாம இத மாத்தி வச்சிட்டேன்டா. இப்ப நல்லா இருக்குல்ல? மாற்றம்ன்றது நல்லதாமா இருக்கும். ஆனா எது எங்க இருக்கணுமோ அது அங்க இருந்தாதான் அழகு. டேய் ககன், எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைச்சா எப்படிடா? சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ நம்ம ஏத்துக்க பழகிக்கணும். நோமா, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு நம்ம பழகிட்டா நம்ம வாழ்க்கையில காம்ப்ரமைஸ்ன்றதும் பழகி போயிடும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு டைரக்ஷன் இருக்கணும். அதே மாதிரி மனுஷங்களுக்கும் டெடிகேஷன் அண்ட் டிசிப்ளின் இருக்கணும். ஆமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போற நேரம்ல பூர்ணி எங்க? ஒழுக்கத்தை கடைபிடிக்கிற மிஸ்டர் அண்ணா, ஆர்டர் போட்டிருக்கீங்கல்ல யோகா பண்ணணும்னு. உன் தங்கச்சி அந்த வேலையில தான் இருக்கா. இப்பதான் நீயா இருக்க. என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரலையா? இன்னும் அவங்க யாரும் வரலனா. ஐயர் சொன்ன நேரம் முடிய போகுது. என்ன கிருஷ்ணா இது? டைம் ஆயிட்டே போகுது. உனக்கு என்னமோ சம்பந்தமே இல்லாத மாதிரியும், சம்பந்தம் கூட்டிட்டு வந்து நீயே இப்படி கண்டுக்காம இருந்தா எப்படி சொல்லு? போன் பண்ணு கிருஷ்ணா. கட் பண்ணிட்டான். அவன்தான் வீடியோ கால் பண்றான் சார். என்னடா கிருஷ்ணா, லேட் ஆனதும் டென்ஷன் ஆயிட்டியா? நான் எப்பவுமே கரெக்ட் டைமை கீப் அப் பண்ணுவேன். பாத்தியா, கரெக்ட் டைமுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு வந்துட்டேன். எங்க வீட்டுக்கா? சரி, இதோ போய் பாக்குறேன்பா. வெளியில யாரும் இல்லப்பா. டேய், என் வீட்டு முன்னாடி யாருமே இல்லையடா. என்னடா இல்லங்கிற? இதோ காரை பாத்தியா? ஒரு நிமிஷம் இரு, உன் வீட்டையும் காட்டுறேன் பாரு. என்னடா இப்ப நம்புறியா? என் பொண்ணு பேரு பூர்ணிமாங்க. வணக்கங்க. வணக்கம்மா. அம்மா பூர்ணிமா, இவன் தான் பையன், பேரு வம்சி. நல்லா பாத்துக்கம்மா. ஹலோங்க. வணக்கங்க. என்னோட தங்கச்சி பிடெக் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இயர் கம்ப்ளீட் பண்ணிடுவான். கல்யாணத்துக்கு அப்புறம் படிச்சுக்கிட்டோம், அவங்களே படிக்க வைப்பாங்க. அண்ட் அவர் ரொம்ப இன்னசென்ட். என் தங்கச்சிக்கு ஏதாவது பிடிச்சு போச்சுன்னா புடிவாதம் பிடிப்பாலே தவிர பெரியவங்க வார்த்தையை எப்பயும் மீற மாட்டேன். சண்டை போடுற மாதிரி தான் தெரியும். ஆனா அவ யாரா இருந்தாலும் அவங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. நான் சொன்னேன்ல, என் தங்கச்சி சாரதா தேவி சாக்ஷாத் மகாலட்சுமி தான். அவங்க வளர்த்த வளர்ப்பு அப்படி. சரி, நீ மேல சொல்லுப்பா. ஒரு வார்த்தையில சொல்லணும்னா
அவ ஒரு குழந்தை மாதிரின்னு சொல்லலாம். அன்பு, கோபம், அழுக, பாசம் எல்லாமே அதிகமா வரும். அவளை பார்க்கும்போதே எங்களுக்கு புரிஞ்சிருச்சு, எங்க குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு மருமக கிடைச்சிட்டா. கரெக்ட் தானடா? அப்படின்னா 2 சைடும் ஓகே தானே? எனக்கு ஓகேங்க. அவ சின்ன பொண்ணு, அவ என்ன சொல்லுவா? அவ வெக்கப்படுறதுலே தெரியுதுல்ல. சுப்பிரமணியம் சார், தேங்க்யூ so மச். என் அம்மாவுக்கு ஒரு அண்ணன் ஸ்தானத்துல இருந்து என்னோட தங்கச்சிக்கு ஒரு நல்ல சம்பந்தத்தை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நமக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? உங்க அப்பாவுக்காக இதை கூட செய்ய மாட்டேனா என்ன? தெரியாதவங்க அப்பான்னு கூப்பிடக்கூடாது. உன்ன மாதிரி பொம்பளைங்க உள்ள கால வச்சா என் மானமே போடுமே. போடி வெளியில. உங்க அப்பா என் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கான். Get up. Get up. Get up. Get up. இது மன்னிக்க முடியாத குற்றம். நீ ஏன் இப்படி பண்ண கிருஷ்ணா? இந்து நீ பெத்த பொண்ணு தானே. அவ எதிர்காலத்தை பத்தி ஒரு தகப்பனா உனக்கு அக்கறை இருக்குல்ல? அப்படி இருக்கும்போது அந்த வீட்டு ஆளுங்க உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள எதுக்கு வர பாக்குறாங்க? அந்த வீட்டுக்கு நல்லது செய்யறதுக்காக எந்த குடும்பத்துக்கு எதுக்கு துரோகம் பண்ற? எந்த குடும்பத்து கௌரவத்தை பத்தி உனக்கு எந்த அக்கறையும் இல்லல்ல? உன் பொண்டாட்டி பிள்ளைங்க எப்படி போனாலும் அதை பத்தி உனக்கு கவலை இல்லையா? என் மாமா இத்தனை வருஷமா கட்டி காத்து வந்த இந்த குடும்ப கௌரவம் என்ன ஆனாலும் உனக்கு அத பத்தி கவலை இல்லையா கிருஷ்ணா? நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க கிருஷ்ணா? என்ன நம்புங்க, நிஜமாவே என்ன போதும், நிறுத்து.